அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதத்தின் முதல் நாள் மற்றும் மைத்ரேய முகூர்த்தம் சேரக்கூடிய மிகவுமே அற்புதமான ஒரு திருநாள். ஒட்டுமொத்த கடனையும் அதிவிரைவாக தீர்க்க வெறும் 5 ரூபாய் நாணயம் இருந்தால் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் கடனை தீர்ப்பதற்கான நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு தாந்திரிக முறை. ஆடி மாதத்தின் முதல் நாளே இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் வருவது மிக மிக விசேஷம். சோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க இந்த எளிமையான தாந்திரிகத்தை நாளைய தினம் கட்டாயமாக நீங்க செய்யுங்க. மின்னல் வேகத்தில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நம்ம பார்க்க போகும் அந்த சூட்சமமான பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஜூலை மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற வாட்ஸ்அப் நம்பரை கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கொடுத்திருந்தோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணிட்டதனால இந்த ஜூலை மாதம் முழுவதுமே இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல இப்பெல்லாம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறது இல்லைன்னு கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி புக் ஆயிருக்க அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் திரும்பவும் நம்பர் கொடுக்கறேங்க. அந்த நேரத்தில் தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். முதல் விஷயம், இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் அப்படின்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இந்த முகூர்த்த நேரம் செவ்வாய் பகவானுடன் தொடர்புடையது. அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகனுக்கு தொடர்புடைய நேரம் இந்த மைத்ரேய முகூர்த்தம். பொதுவாகவே நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரணும், அடகு வைத்த நகைகளை உடனடியாக மீட்கணும்னா அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அருள் பூரணமாக நமக்கு தேவை. ஜோதிட சாஸ்திரத்துல செவ்வாய் பகவானுடைய ஒரு காரகத்துவம் ருணகாரகன். ருணம்ன்ற வார்த்தைக்கு கடன் அப்படின்னு பொருள். சோ கடனை தீர்ப்பதற்கு செவ்வாயின் அருள் பூரணமாக நமக்கு வேண்டும். ஏதாவது ஒரு வழியில நமக்கு பணவரவு ஏற்பட்டு அந்த கடன் முழுவதும் தீரும், புதிய கடன்களும் ஏற்படாம இருக்கும். பொதுவாகவே செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்திற்கு அதீதமான சக்திகள் உண்டு. நாளைய தினம் புதன்கிழமையாக இருந்தாலும் ஆடி மாதத்தின் முதல் தேதியில் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வருவதனால நாளைய தினம் நாம் செய்யக்கூடிய தாந்திரிகத்திற்கு உச்சக்கட்ட பலன்கள் கிடைக்கும். சரிங்க, இந்த மைத்ரேய முகூர்த்தம் செவ்வாய் பகவானுடன் எப்படி தொடர்புடையதுன்னு பார்த்தோம்னா 12 ராசிகளில் மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற நேரம், அதே போல அனுஷம் நட்சத்திரமும் விருச்சக லக்னமும் சேருகின்ற நேரத்தை தான் நம்ம மைத்ரேய முகூர்த்த நேரமாக எடுத்துக்கிறோம். தோராயமாக பார்த்தோம்னா ஒரு மாதத்தில் 2 மைத்ரேய முகூர்த்த நேரம் நமக்கு கிடைக்கும். சில மாதங்கள்ல 3 மைத்ரேய முகூர்த்தமும் வரும். இன்னும் சில மாதங்களில் ஒரே ஒரு முகூர்த்தம் நமக்கு கிடைக்கும். இந்த ஜூலை மாதத்துல பார்த்தோம்னா 3 மைத்ரேய முகூர்த்த நேரங்கள் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஜூலை மாதம் 1ஆம் தேதி அது முடிந்து விட்டது. நாளைய தினம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2வது மைத்ரேய முகூர்த்தம். கடைசியாக ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஒரு மைத்ரேய முகூர்த்த நேரம் இருக்குங்க. அது இன்னமும் ஆற்றலுடையது. அதை நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம். சரிங்க, நாளைய தினத்திற்கான மைத்ரேய முகூர்த்த நேரத்தை கரெக்டா நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஜூலை 17, 2024 ஆடி 1ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 2:12 மணி முதல் மாலை 4 மணி 23 நிமிடங்கள் வரை மைத்ரேய முகூர்த்த நேரம். இப்ப நம்ம பார்க்க போகும் கடனை தீர்க்கக்கூடிய இந்த அற்புதமான தாந்திரிகத்தை இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல தாங்க நம்ம செய்யணும். இதை தாண்டி இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம், கடன் தொகையில ஒரு சின்ன அமௌண்டாவது நீங்க ரிட்டர்ன் கொடுத்துருங்க. ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபாயாவது அந்த கடன் தொகையை நீங்க திரும்ப செலுத்துங்க. 5 லட்சம் ரூபாய் கடனுக்கு 100 ரூபாயை நம்ம ரிட்டர்ன் கொடுக்கலாமா, அதை வாங்கிப்பாங்களான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். இப்ப நீங்க ஒரு தனியார் கிட்ட வாங்கியிருக்கீங்க அல்லது
ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா ரொம்பவும் குறைவான அமௌண்டா இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இந்த நேரத்துடைய சூட்சமத்தை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல நம்ம ₹1 கடன் தொகையை திரும்ப செலுத்தினால் கூட அந்த முழு கடனையும் விரைவாக அடைப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். சோ இந்த நேரத்தை நம்ம தவற விடக்கூடாதுங்க. சோ அமௌண்ட் கம்மியா இருக்குன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். அதே போல நேரடியா தான் நீங்க பணத்தை கொடுக்கணும்னு கிடையாதுங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கூட நீங்க பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் இருக்கு, போன் பே, கூகுள் பே, அமேசான் பேன்னு எந்த மோட்ல வேணாலும் நீங்க கடனை திரும்ப கொடுக்கலாம். அதே போல நகைகளை நீங்க அடகு வச்சிருக்கீங்கன்னா இதே போல வட்டி தொகை அல்லது அசல் தொகையில உங்களால முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை நீங்க கொடுத்துருங்க. இன்கேஸ் நீங்க பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க அல்லது பேங்க்ல நீங்க நகையை அடமானம் வச்சிருக்கீங்கன்னா அதை குறிப்பிட்ட தேதியில தான் இஎம்ஐயா அவங்க எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. அது பிளாஸ்டிக் பாக்ஸா இருக்கலாம், ஸ்டீல் பாக்ஸா இருக்கலாம், அல்லது உண்டியல் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை கூட எடுத்துக்கலாம். ஆனால் அந்த உண்டியலில் போடும் பணத்தை கடனை தீர்ப்பதற்காக மட்டும் தாங்க யூஸ் பண்ணணும். சோ ஃப்ரெஷ்ஷா வீட்ல உண்டியல் இருந்தா அதை நீங்க எடுத்துக்கோங்க, அல்லது டெம்பரவரியா ஒரு பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சுக்கோங்க. பிறகு உண்டியல் வாங்கும் போது அந்த பணத்தை அதுல நீங்க மாத்திக்கலாம். இப்ப இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல பேங்க்ல அந்த பணத்தை நீங்க கட்டுவதாக நினைச்சு அந்த உண்டியலில் பணத்தை நீங்க போடணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல குறைந்தபட்சம் ₹100 இருந்தால் கூட போதும். அதை நீங்க கடனை திரும்ப செலுத்துவதாக நினைச்சுக்கிட்டு அந்த உண்டியல்ல போடணும், அல்லது அந்த பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க 2 பேங்க்ல கடன் வாங்கியிருக்கீங்க, நகையும் நீங்க அடமானம் வச்சிருக்கீங்கன்னா 3 பாக்ஸ் நீங்க எடுத்துக்கணும். 3 பாக்ஸ்லயும் நீங்க தனித்தனியா பணத்தை போடணும். இந்த பேங்க்ல வாங்கியிருக்க பணத்தை நான் செலுத்துறேன், அடுத்தது இந்த 2வது பேங்க்ல வாங்கின பணத்தை நான் செலுத்துறேன், நகை அடமானத்திற்காக இந்த பணத்தை செலுத்துறேன்னு மனதார நினைச்சுக்கிட்டே அந்த பாக்ஸ்ல நீங்க காசை போடணும். அந்த பணத்தை வேற எதற்காகவும் நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க. இதே போல நீங்க மைத்ரேய முகூர்த்தம் வரும் நேரத்துல பணத்தை அதுல ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு கணிசமான அமௌண்ட் சேர்ந்ததற்கு பிறகு அந்த பணத்தை பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ணிடுங்க. அடகு வைத்த நகையை மீட்பதற்கு நீங்க போட்ட பணத்தை அதற்காக மட்டும் தாங்க செலவு செய்யணும். இதை நீங்க எந்த நேரம் வேணாலும் பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம், அல்லது அடகு வைத்த இடத்துல நீங்க கொடுக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு 6 மைத்ரேய முகூர்த்தங்களுக்கு இதே போல நம்ம செஞ்சுட்டு வந்தா நம்முடைய கடன் முழுவதும் விரைவாக தீர்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கைன்றதே நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டது. சோ மேஜிக்கலா நிறைய வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு வழியில அதிகமான பணம் உங்களுக்கு கிடைச்சு உங்களுடைய கடன் முழுவதையும் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். சோ இப்ப நம்ம பார்த்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. அதனுடன் இந்த எளிமையான தாந்திரிகத்தையும் நீங்க செய்யுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இந்த தாந்திரிகம் செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க. அது ₹5 நாணயம். ஒரே ஒரு ₹5 காயின் எடுத்துக்கோங்க. எண் 5ற்கு கடனை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. நம்ம நிறைய பதிவுகள்ல இதை பார்த்திருக்கோம். நீங்க சேர்ல, தரையிலன்னு எங்க வேணாலும் உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் உட்காரலாம். அதாவது எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். ஆனால் மைத்ரேய முகூர்த்த நேரத்துல மட்டும் தாங்க இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த நேரத்தை ஆல்ரெடி நம்ம கொடுத்திருக்கோம். சோ அந்த டைம்ல உங்களுடைய வலது உள்ளங்கை, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள இந்த ₹5 நாணயத்தை வச்சு விரல்களால கொஞ்சம் இறுக்கமா மூடிக்கோங்க. பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த பைரவருடைய திருநாமத்தை குறைந்தபட்சம் 10 நிமிடங்களுக்கு நம்ம சொல்லணும். அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம சொல்லலாம். வாய் விட்டும் நீங்க சொல்லுங்க, அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமா சொல்ல வேண்டாம். நீங்க பொறுமையா, மென்மையா, கவனம் சிதறாமல் சொல்லுங்க. ஓம் அஷ்டபைரவாய நமக, ஓம் அஷ்டபைரவாய நமக, ஓம் அஷ்டபைரவாய நமக. அவ்வளவுதாங்க இந்த திருநாமம். பைரவர்னாலே அவர் கடனை தீர்க்கக்கூடிய தெய்வம் உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ மைத்ரேய முகூர்த்த நேரத்துல கையில் ₹5 நாணயத்தை வைத்துக்கொண்டு இந்த திருநாமத்தை நாம் சொல்லும் போது பைரவருடைய அந்த திருநாம அதிர்வலைகள் அந்த ₹5 நாணயத்தால் கிரகிக்கப்படும். சோ 10 முதல் அரை மணி நேரம் வரைக்கும் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செஞ்சுட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த ₹5 நாணயத்தை ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சு அல்லது கவர்ல போட்டு தனியாக ஒரு உண்டியல் அல்லது பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி
நம்ம பார்த்ததை போல கடன் இருக்கக்கூடிய தனித்தனியா பாக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு உண்டியல் அல்லது பாக்ஸ்ல இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க போட்டு வச்சிருங்க. பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ணும்பொழுது இந்த பணத்தையும் சேர்த்து கொடுத்துருங்க. நீங்க பேங்க்லயும் கடன் வாங்கியிருக்கீங்க, அடகு நகையும் மீட்பதற்காக ஒரு பாக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா நீங்க தனித்தனியாகலாம் செய்யணும்னு கிடையாதுங்க. ஏதாவது ஒரு பாக்ஸ்ல இந்த நாணயத்தை நீங்க போட்டு வச்சாலே போதும். இப்ப நம்ம பார்த்த இந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை நாளைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.